வெற்றின் இலக்கை நோக்கி குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு உறவுகளே வணக்கம். வாங்க டிஆர்பி எக்ஸாமில் நடந்த தமிழ் வினா விடையை நம்ம ஷார்ட்கட் உடன் பார்க்கலாம். முதல் வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு காட்சி தராமல் அரிய வகையாக இருக்கும் மலர். அப்போ கண்ணுக்கு காட்சி தராத பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா பலா மலர். அது முசு என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இது காட்சி தராது. அடுத்த வினா பார்ப்போம். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன். அப்போ நம்ம அதிக வீரம் இருந்தவனா என்ன பண்ண முடியும்? அரசராகவும் இருக்கலாம், புலவராகவும் இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா, மூணாவது வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது. அப்போ பாடுவது அதுவே பாடான் திணை தான். ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க இந்த திணையில் தான் பாடியிருப்பாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் வரியில் பாண்டியர்களை குறிக்கும் சொல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பாண்டியர்கள்னாவே கண்டிப்பாக என்னது? அது மீனை தானே குறிப்பாங்க. அப்போ மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, அடுத்த வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சத்தின் படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினங்கள். யாருன்னா நம்மளை வசியம் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுவோம்? அது ஒரு பெரிய வரலாறு மாதிரி புதுசாக நம்ம பீத்திட்டு திரிவோம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து வாங்க, கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்ட நூல் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ கோபாலபுரத்து மக்கள் என்ன பண்ண இருக்காங்க? இந்திய விடுதலைக்கு பின்னாடி நின்று பக்கபலமாக இருந்திருக்காங்க அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா, மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரமும் தவற மாட்டான் என்று கூறுகிறார்கள். அப்போ தன்னை பற்றி பிறரிடம் சொன்னால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடவழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் இடவழு. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க, காலத்தின் கணிதம். அப்போ கணக்கு என்ன பண்ணலாம்? கண்ணாலே கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ மேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகுமி அப்படின்னு இருக்காங்க. அப்போ காசி கண்டம். அப்போ ஒரு கண்டத்தை கடக்குனா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கணும்? அதிக வீரம் இருக்கணும் நான் வச்சுங்க. பரிபாடல். அப்போ கிரந்தியர் அப்படின்னு இருக்கு. அப்போ கீரையை தான் என்ன பண்ணணும்? பறிக்கணும். வாங்க அடுத்த வினாவை நம்ம பார்க்கலாம். அடுத்து இங்கே ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு பண்பு தொகையை கேட்டிருப்பாங்க. அப்போ பண்பு தொகைனா பார்த்தீங்கன்னா இரு சொற்களில் மை விதி மறைந்து வரக்கூடியது தொகைனாவே. அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் தி, அதான் செந்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்து வாங்க, அடுத்த வினா பார்ப்போம். கால வழு அமைதி. அப்போ வழு அமைதினாவே என்னன்னா தவறு என்று தெரிந்தும் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்போ இங்கே பாருங்கள், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் என்பது இதுக்கான சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபன் ஆற்றுப்படையில் குறிப்பிடப்படும் உணவு. அப்போ நெய்தல் நிலனாவே என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். கடல் அப்போ என்ன கிடைக்கும்? மீன் தான் கிடைக்கும். ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், கோவலன் கர்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருள்க என்றவர். அப்போ சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தினார். அதை கேட்டு எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ரைட், வாங்க அடுத்த வினாவை பார்க்கலாம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசனின் தும்பை பூவை சுடிகுல நிலைநாட்ட, வலிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாகைப்பூவை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்னது? தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று ஒன்று தவறு. கூற்று இரண்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெற்றி ஒன்றினை குறிக்கோளாக கொண்டு பகைவர் அரசனிடம் இருவர்களும் தந்தன் வலிமையை நிலைநாட்டுவதற்காக வாகைப்பூ சுடிக்குள்ளார்கள். அது தவறு. தன்னுடைய வலிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தும்பைப்பூ. அப்போ இங்கே ரெண்டுமே திணையை மாற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இரண்டு திணையும் தவறு. அடுத்து வாங்க பார்ப்போம். இல் நுழில் கதிர் என்ற சொல்லின் பொருளாக தேர்வு செய்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றே இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இல்லத்துக்குள் நுழையும் கதிரவனின் ஒளி கற்றை அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்தா சூரியனுடைய ஒளி நம்மளுக்கு படாது. என்ன பண்ணால் தூங்கும் போது படாது. அதே நம்ம ஒரு 8 மணிக்கு வரைக்கும் படுத்து தானே இருக்கோம். ஜன்னல் வழியாக சூரிய ஒளி நம்மளை எழுப்போம். அப்போ உள்ள நுழையும் தானே அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்துட்டு பாருங்க, வீசும் தென்றல். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு இருக்காங்க. வினைத்தொகைனா காலத்தை குறிக்கக்கூடியது, முக்காலத்தை குறிக்கக்கூடியது. வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல் அப்படின்னு குறிக்கிடும். நன்மொழி, நன் என்றால் ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. அப்போ பண்பு தொகை. அடுத்து பாருங்க, அண்ணன் தம்பி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ற தொகை என்றாவே மறைந்து வரும். அப்போ அண்ணனும் தம்பியும் என்ற என்பது மறைந்து வருவது உண்மை தொகையாகும். சாரைப்பாம்பு, இருபெயரெட்டு பண்பு தொகை. ரைட், ஓகே. வாங்க அடுத்த வினாவை பார்க்கலாம். இலையின் பெயரை குறிக்காத சொல் அப்படின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், புல், இது எல்லாமே இலை வகை சார்ந்தது. இது மூன்றும். கழை என்பது அடி வகை சார்ந்தது. அப்போ இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ரைட், ஓகேங்களா. அடுத்து வாங்க பாவோம். அகவேற்பாவிற்கு பொருந்தாத நூலை தேர்வு செய்க. அகவற்பானா ஆசிரியப்பாவை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஏன்னா நாலடியார் வெண்பாவிற்குரியது. அடுத்து வாங்க, ஏற்பாடு என்பது பார்த்தீங்கன்னா
ஞாயிறு மறையும் நேரம். அப்போ ஞாயிறு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதுறான் பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் பாடு. எல்லுன்னா வந்து சூரியனை குறிக்கின்றார்கள். அப்போ ஞாயிறு மறையும் நேரம் என்பது தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து வாங்க பாருங்க. இரத்தலும் இருத்தல் நிமிர்த்தலும் என்ற உரிபொருள் நெய்தல் நிலத்திற்கு கூறியது. அடுத்து வாங்க. அடுத்து நம்மளுக்கு கேட்கப்பட்டது உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறோம்? நம்ம மேரி கிட்ட கேட்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. என்ற நூலை யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டதுன்னா மேரி மேக்லூரி பெத்ரா என்பவரை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அடுத்து இங்கே வாங்க பார்ப்போம். இதுக்கான விடை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நம்ம அடுத்த வினாவை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேம்பு ஆமனுக்கு இவற்றை குறிக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து. ரைட், ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு ஆசிரியப்பாக எகரத்தில் முடிவது சிறப்பு. இது சரிதான். ரைட், ஓகேங்களா. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் என்பது ஆசிரியப்பா. தவறு. 3 அடி முதல் அந்த நூலை எழுதக்கூடியவர்களை மனநிலைக்கு ஏற்ப அமைவது தான். அப்போ கூற்று 2 தவறு. அப்போ இது ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து வாங்க. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா. அது வந்து பட்டுக்கோட்டை அழகிரிநாதன் தான் இதுக்கு வழங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பொதுமொழி என்னான்னு பார்த்தீங்கன்னா தனிமொழியும் தொடர்மொழியும்க்கு பொதுவாக இருக்கக்கூடியது இரண்டும் சேர்ந்தக்கூடியது தான் வந்து பொதுமொழி அப்படின்னு இருப்பாங்க. அப்போ வேங்கை இதை பிரித்தா இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி பொருள் தரும். அடுத்து வாங்க. விருந்தே புதுமை என்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். அப்போ விருந்து புதுமையாக இருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? புதுசாக காப்பி போட்டு கொடுக்கணும், பழைய காப்பி கொடுக்கூடாதுன்னா வச்சுங்க. அடுத்து வடமொழி கதையினை தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான். ஏன்னா சீவக சிந்தாமணி பெருங்கதை இது எல்லாமே வந்து வடமொழியிலேருந்து எழுதப்பட்டது. இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் இது எல்லாமே நம்ம தமிழ்லே எழுதப்பட்ட நூல். அதுக்கப்புறம் எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்மறையாக இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயம். அப்போ நடவாமை என்பது இதுக்கான சரியான விஷயம் ஆன்சர். பாவலர் வேறு பாடப்பட்டுள்ள தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். இதில் நீங்கள் எல்லாருமே எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.